ஹாய் டேஸ் இட்ஸ் எல்லாம் ஆடி மாதம் வந்தாலே தோட்டுறது விசேஷம்தான். அதில் இந்த ஆடி அமாவாசை வந்து இன்னும் சிறப்பு. அது என்னென்னா பித்திருக்களை வந்து நினச்சி வணங்குற ஒரு நாள் தான் அது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாமே ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலான எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே வச்சு நம்ம அதை இலையில வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே காக்காய்க்கு வச்சு சாப்பிட்றது தான் அது ஒரு வழக்கம். ஸோ இது வந்துட்டு நம்ம பித்திருக்களே வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் தான் இதில். அண்ட் அதுக்காக நம்மளும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இலையில வந்துட்டு எல்லாமே விளம்ப ஆரம்பிச்சாச்சு. அவங்களுக்கு வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ என்னென்ன வச்சுருந்தோம் அப்படின்னா வடை, இஞ்சி பச்சடி, கிச்சடி, மிளகு உள்ளி பச்சடி, தோரன், மாங்காய், அவியல், பொரியல், பப்படம், சோறு கூட வந்து பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அது இல்லாமல் பாயசம். நல்லா தேங்காய் பால் ஊற்றி முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சு தேங்காய் பால் ஊற்றி ஒரு கடலைப்பருப்பு பாயசம். ஸோ எல்லாமே வச்சு நம்மளும் இந்த ஆடி அமாவாசையை சிறப்பிச்சிட்டோம். ஸோ நீங்களும் என்னென்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், சிலன்ச்சி.